எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நம்ம வேலப்பர் கோவில், மாவூற்று வேலப்பர் கோவிலில் நம்ம நாகசக்தி முருகன் ஆலயத்தில் அன்னதானம் இன்றைக்கி நடந்தது. ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அருமையாக நடந்து முடிஞ்சுது. எனக்கு இங்கே அன்போடு எனக்கு சில பிள்ளைங்கள் அவங்க காட்டில் விளைஞ்சதை கொண்டு வந்து அம்மாவுக்கு படைச்சாங்க, எனக்கும் சேர்த்து கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். கடலை, முதல் கடலை அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு முதல் கடலை எடுத்து அம்மாவுக்கு நெய்வேத்தியம் படைச்சி எனக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கடலை அம்மாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் வியாபாரத்துக்கு கொண்டு போகிறேம்மான்னு கொண்டு போனாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, கொண்டு போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, அம்மா போன வருஷம் கடலை வெறும் 30 ரூபா விற்றது, இந்த வருஷம் 47 ரூபாய்க்கு வாங்கினாங்கம்மா, ரொம்ப நன்றிம்மான்னு சொல்லி அம்மாவுக்கு நன்றி தெரிவித்து ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. எனக்கும் கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க மாங்காய் எடுத்து முதல் மாங்காய் தளைஞ்சதுமே கொண்டு வந்து அம்மாவுக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகாக, எந்த மருந்து மாயங்கள் இல்லாமல் நம்ம வேலப்பர் காலடியில் விளைஞ்ச மாங்காய்கள், இவ்வளோ மாங்காய் அம்மாவுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம எப்பவும் போல் கோட்டை முந்திரி பழம், இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நீர் சத்துக்கள் நிறைஞ்ச பழம். இதுதான் சாப்பிட்ணும். ஒரு பழத்தில் 1 டம்ளர் தண்ணி இருக்கும், இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. இது சாப்பிட்ணும், நீரிழிவு நோயே வராது. இப்படிப்பட்ட சத்தானதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டேங்க, கடையில் போய் ஜூஸ் சாப்பிட்றீங்கல்ல, அப்படிலாம் சாப்பிட. நம்ம வேலப்பர் கோவில் அன்னதானத்தில் கிடைச்ச எனக்கு இந்த பாரம்பரியமான பொக்கிஷங்கள் அம்மா ரூபமாக எனக்கு கிடச்சிருக்கு. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அம்மாவுக்கு வச்சுட்டு நானும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறேன். அப்புறம் ஒரு குட்டி பிள்ளையை இப்போ நான் காமிக்க போகிறேன். அந்த குட்டி பிள்ளையோட திறமையை பாருங்கள். இந்த ஒரு கிராமத்தில், ரொம்ப அடிமட்டமான ஒரு கிராமம், கரண்ட்டு கூட இப்போ தான் சமீபத்தில் கிடைச்ச ஒரு ஏரியா, இந்த ஏரியா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தில் அந்த பெண் குழந்தை எவ்வளவு ஒரு திறமை, ஒரு 7 வயசு, 6 முடிஞ்சு 7 தான் பிறந்திருக்கு. அந்த குழந்தை எவ்வளவு சக்தியாக, எவ்வளோ ஒரு சூப்பராக கம்பு சுற்றி விளையாடுறாங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாரும் அந்த குழந்தைய வாழ்த்துங்க, எல்லாரோட ஆசீர்வாதமும் அதுக்கு கிடைக்கட்டும். வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருத்திகாசினா. கிருத்திகாசினி, என்ன பண்ண போகிறேன்? சிலம்பம் சுற்ற போகிறீங்களா? யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? மாஸ்டர் பேர் என்ன? ஜெயவேல். உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? 7 வயசில் கம்பு சுற்றுறீங்க. உங்களுக்கு பிடிக்குமா கம்பு சுற்ற? பரிசெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? ரொம்ப சிறப்பு. இப்போ நம்ம கிருத்திகாசினி கம்பு சுற்ற போகிறாங்க. நம்ம பாரம்பரியத்துக்கு மிக முக்கியம். அதுவும் முக்கியமாக நம்ம பெண்கள் இந்த மாதிரி கம்பு சுற்றுறது, சிலம்பம் சுற்றுறது எல்லாம் பழகிறப்போ அவங்களுக்கான தைரியம், தன்னம்பிக்கை தன்னால் கிடைக்கும். இப்போ நம்ம கிருத்திகாசினி நான் உங்கள் எல்லாருக்காகவும் கம்பு சுற்றி காமிக்க போகிறாங்க. எந்திரிச்சு சுற்றுங்கடா தங்க. नजरिया लागे नहीं कहीं, ओ नजरिया लागे சூப்பர். வாங்க வாங்க, கை கொடுங்க. சூப்பராக சுற்றிட்டீங்க. நான் இன்னும் நிறைய பழகணும். என்ன எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிடுங்க.
எல்லாரும் என்ன வாழ்த்துங்க, வணக்கம் சொல்லுங்க. சந்தோஷம், சந்தோஷம். लगे